நான் வந்து காலேஜ் வந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன் சார். ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது நல்லா ஒரு 10 மணி இருக்கும், 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு அன்னைக்கு மட்டும் எனக்கு என்னமோ தெரியல, எப்பவும் நான் படுத்தா தூங்கிடுவேன். பெட்டில் சாஞ்சிட்டு அப்பவும் என்னால் தூங்க முடியல. லேசாக கண்ணை மூடுறேன், முழிக்கிறேன், லேசாக கண்ணை மூடுறேன். இதே மாதிரி தான் ஒரு 10, 10:30, 11:30 வரைக்கும் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 11 இருக்கும், 11:30க்கு கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது தான் கருப்பு கலரில் அப்படியே ஒரு உருவம் என் முன்னாடி நின்னுது. அப்படியே அதை நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன், அப்படியே பயந்துட்டேன். என் பக்கத்தால் என் ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்கான் குமாருன்னு, அவனை கூப்பிட நான் நினைக்கிறேன், கூ 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 அப்படின்னு கூறும். என் வாயை பொத்திடுச்சு. என் வாயை பொத்துனதுக்கு அப்புறம் கிறிஸ்டினை நான் வேண்டேன், ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், நல்லாவே சாத்தாவே ஓடி போன்னு சொன்னதும் அப்படியே மேலே ஏறி அந்த ஜன்னல் வழியே கருப்பு உருவம் போனுச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கே பேய் பிடிச்சதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஊருக்கு வரத்துக்கு முன்னால எனக்கு டிசியை வாங்கு, எனக்கு காலேஜ் போக பிடிக்கல, நான் சாவணும். சாவும்ல செத்த பேர நீ. இப்போ பேய் இருக்குன்னு சொன்னா நீங்களா நம்ப மாட்டீங்க. நான் பேய் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன். அது கூட்டி தான் வந்திருக்கீங்களா? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்க தீ மிதிக்கிறத நம்புறீங்க, அவங்களுக்கு இந்த காயம் இல்லாம தீ மிதிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதே நேரத்துல ஒரு கம்பியை போட்ட பழுக்கு கம்பியை போட்டு ஒரு 10 கம்பியை போட்டு அவங்களால நடந்து வர முடியுமான்னு கேட்கிறாரு. ஏன்டா உசுர வாங்குறீங்க? ஏன் பேய் பழி வாங்க வர மாட்டேங்குது? சமூக மாற்றத்துக்காக ஏன் பொருள் கொடுக்க மாட்டேங்குது?